லைட் ஹவுஸ் அது கூட இது கிடையாது. முதல் கட்டப்பட்ட லைட் ஹவுஸ் வந்து ஜார்ஜ் கோட்டை கிட்ட தான் கட்டப்பட்டு. ஆஹா, சீனியர் வச்சுட்டாண்டி கண்ணு. இனி நீ அவ்வளவுதான். வெல்கம் டு SF Vlogs. நம்ம இன்னைக்கு எங்க போறோம்னா ஒரு டூருக்கு கிளம்ப போறோம் गाइस. ஆமா गाइस, டேய் டூருக்கு கிளம்பறோம். உள்ள வா. வா. இல்ல இல்ல, அந்த மூஞ்சி நல்லா இல்லையா? எப்ப நீ நல்லா இருந்த? வா. இல்ல வா மச்சான். வா. இதுக்கப்புறம் உன்னை எந்த பொண்ணு பார்க்க போகுது? வாங்க. இதுக்கப்புறம் இப்ப நம்ம டூருக்கு கிளம்ப போறோம். ஓகே, பைக் டிராவல் தான். ப்ரோ என்ன ப்ரோ பேசுற? இப்பதான் கேஸ் போட்டு ஒரு கேஸ் போட்டு பேசி போலீஸ் கிட்ட பேசி அண்ணனை கூட்டு வந்தோம். அதுக்குள்ள அண்ணனுக்கு குளிச்சு அடுத்த கேஸுக்கு தலைவர் போறாரு. சென்னை சீரீஸ்ரா, சென்னையவே சுத்தி காட்ட போறோம். சென்னையோட மோஸ்ட் பாப்புலர் இடத்துக்கு போறோம். அசையா சொத்துங்களையும் பார்ப்போம், அசைற சொத்துங்களையும் பார்ப்போம். அசைற சொத்து என்ன சொத்து? சாப்பிடுற இடம். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். இப்ப இந்த எபிசோட ஃபர்ஸ்ட் லொகேஷன்ல போய் நாங்க உங்களை மீட் பண்றோம். வீசும் காத்தோட தான் பாரம் இல்ல, பஞ்சாகுதே நஞ்சம். ஊடு வாச விட்டு நாடோடியா வந்து புட்டா இன்பம். எந்தூரு இந்தூரு என்னாது என் பேரு, உண்மைய நீ சொல்லு தங்கராசா. மனசுக்கு வயசில்ல, பறவைக்கு ததையில்ல, துன்பங்கள் தூளாகி போகும் தூதா. எங்கோ பாதைகள் போகுதா தூரம், அங்கே போகிறேன் எங்கோ பாதைகள் போகுதா தூரம், அங்கே போகிறேன் அந்த 25 நாளைக்கு அமுச்சு விட்டுரு. மேபி நாளைக்குள்ள அது உனக்கு கிரெடிட் ஆயிரும். மிஸ்டர் மோகன், ப்ரெஷர் ஆகாதீங்க. 29C வரும். அப்படி வரலன்னா நீங்க எனக்கு திருப்பி கால் பண்ணு. கீழே காட்டுங்க. இத கலட்டாதன்னு அவன் காலுக்கு ஜூம் வைடா. நாங்க சொன்னோம் கலட்டாத கால, அப்புறம் வந்துட்டு நீ அம்மனு தீ மிதிச்ச மாதிரி இருக்குண்டான்னு கேட்கல. வான அப்படின்னா அதாவது தம்பி நீ வா, நடந்து வா, நடந்து நீ வா. சும்மா அந்த மணலை கையில எடுத்து பாருங்க எப்படி இருக்கு பாரு. எனக்கு அதான் ஆல்ரெடி தெரியுது எப்படி இருக்குங்கிறது. சரி வாங்க போவோம். ரோஸ் கலர்ல எப்படி வாங்க போலாம். போயிட்டு உட்காந்து கட்டாடே பத்ரி நான் ஹிஸ்டரி சொல்லுவேன். கட்டா எனக்கு பீரியட் லைட்டா சொல்லுவேன். தலைவா படம் நம்ம அம்மா பாரு கால்ல வச்சு உள்ள நடந்து கூட்டு போவாங்க. ஏண்டா டேய் அடி எல்லாமே ஸ்லிப் எடுத்து வேடா நாய போடா ஓடிப்பா. என்ன சொல்றேன் அவனை உட்காருங்க திரும்ப. ஆமாண்டா குடுறா. எப்படி வந்த வண்டிய தைரியமா வந்தடா குடுகுடு ரோடு. அதே தைரியமா போ. அவன தர மாட்டா நாளைக்கு இவனுக்கு டீ திட்டா வெச்சுக்கோ. நம்ம சேனல் வளரணும் சொல்லிட்டு நான் எடுக்க மாட்டேன். ஓடு அச்சமலை ஓடு அச்சமலை ஓடு அச்சமலை ஓடு அச்சமலை ஓடு. வீடியோ எல்லாம் எடுக்கல. வீடியோ எல்லாம் எடுக்கலடா. சரி வா இங்க வா, மறுபடி வா. எப்படி சமாளிக்கிறான் மாதிரி. சரி வாங்க நம்ம ஸ்லீப்பர் போட்டு வருவோம். நம்ம உள்ள போலாம் வாங்க. அதாவது
இன்னைக்கு என்ன படம் தெரியுமா? ஏன் பாடி மாறி. அதாவது இந்த லைட் ஹவுஸோட ஒரு ஹிஸ்டரி, ஒரு குட்டி ஸ்டோரி சந்திக்கலாம். மெரினா கடற்கரைக்கு வந்தாச்சு. இதுதான் நம்ம ஊர்லயே இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த பாப்புலர்ஸ்ட் ஏழைக்கேத்த எள்ளுருண்டை. அதாவது வேர்ல்டு லார்ஜஸ்ட் பீச்ல வந்து செகண்ட். இப்போ எங்களை மாதிரி மிடில் கிளாஸா இருந்தாலும் சரி, பணக்காரங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே பிடிச்ச இடம் ஒரே இடம், உங்களுடைய மெரினா கடற்கரை. வந்துதான் ஆகணும் கம்பல்சரி. இங்க வந்து ஒரு பீஸ் இருக்கு. பீஸா? வரமாட்டேன் வெயில் கொதிக்கும், எப்படி வரது அப்படின்னு பேசுறவரு. சும்மா வாப்பா. உப்பு போட்டு காத்து சுவாசிக்கிறோம்டா. உப்பு போட்டேன்னா நீ காத்த சுவாசிக்கிற? உப்பு தாண்டா காத்து. ஐயோ, 1000 சிங்கக்குட்டி கிடைக்கும், 1000 யானை குட்டி கிடைக்கும், 1000 கழுத்து குட்டி கூட கிடைக்கும். ஆனா இந்த மாதிரி ஒரு பைசன் குட்டி கிடைக்காது. வாங்க போலாம். அன்னைக்கு நீ போய் உட்காந்துடா ஒரு போட்ல. அது எப்ப? அது 1955. நக்கல்யா அவனுக்கு. பேசாம நீ ஃபீல் பண்ணுவ. ஆக்சுவலி கேமரா பார்த்தீங்கன்னா தெரியும் கடலோட கலர் டிஃப்ரென்ஸ். இது வரைக்கும் ஒரு கலர் டிஃப்ரென்ஸ். அதான் நான் ஃப்ளைட்டில் போகும்போது பார்த்தேன். இது வரைக்கும் ஒரு கலர் டிஃப்ரென்ஸ். அது தாண்டினா ஃபுல் ப்ளூ சி. உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஆமா, எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும் தெரியல. எங்க கண்ணுக்கு நல்லா தெளிவா தெரியுது. 2 டோன் தெரியுது, தெளிவா தெரியுது. இது ஒரு மாதிரி கிரேயிஷ் கலர்ல, அந்த பக்கம் தண்ணி போனா ப்ளூயிஷ் கலர்ல இருக்கிற மாதிரி. அது இது பாதிக்கிட்ட உப்பு தண்ணி. இது என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதெல்லாம் விட அங்க பாரு. அங்க இதெல்லாம் விட இங்க பாரு. அவன் ஃப்ரெண்டு வரானே ஏன் சொல்லிட்டு வரவே இருக்கு. அங்க பாரு. பாத்தியா? அதாவது மக்களே, நாங்க ஒருத்தரை பத்தி பேசினதே கிடையாது இது வீடியோல. ஆனா இன்னைக்கு பேசக்கூடிய கண்டென்ட் வந்து அவர் நேற்று நைட்டு எனக்கு கொடுத்துட்டாரு. அதாவது இன்னும் ஃபோன் பண்ணிட்டே இருந்த மச்சான், ஃபோனே எடுக்கல, சுவிச் ஆஃப் எடுத்துருச்சு. சரி பையன், சரி நமக்கு சரி எங்க வெளியே இருப்பான் போல, நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவோம் சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல கால் மீட்டான்னு அனுப்பிச்சிட்டேன். இன்னும் சுவிச் ஆன் ஆனதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணிடுறேன். சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. அண்ணனுக்கு கால் பண்ணி, நான் உங்களை சைஃபு கால் பண்ண சொன்னா இவரு இப்ப ஒரு ஆளுண்டு. இவரு என்னடா எனக்கு கால் பண்ண சொல்றேன், வேண்டா உன்ன கால் பண்றதுக்கு நான் ஏன்டா அப்படின்னு. எனக்கு இப்ப இரு கால் மீன் உனக்கு இன்ஸ்டால மெசேஜ் அனுப்புறேன். நீ என்ன பண்ணுவ? நீ எனக்கு கால் பண்ணுவல? இவருக்கு கால் பண்ணி சம்பந்தமே இல்லாம சைஃபுக்கு கால் பண்ணி, ஏன் அவனுக்கு கால் பண்ண நான் சொல்லும் போது மாத்தி கண்ணு எதுக்கு அப்படி? பைத்தியமாயிட்டாரே ஒருத்தரு. பைத்தியமாய் நீ எதுக்கு கால் பண்ண சொன்ன? நான் என்னன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா நான் பயந்துட்டேன். இன்னைக்கால பாரு டாடின்னு வருது. என்னென்ன பாரு. ஆக்சுவலா நான் ஒரு நம்பர் மட்டும் சேவ்ல இருந்தது கரெக்ட்டா. அதனால அவர் கால் பண்ணேன். ஆக்சுவலா பயந்துட்டேன் ஃபர்ஸ்ட். பத்ரி சொன்ன அந்த இதுவே, பத்ரி சொன்ன அந்த இதுவே ஸ்டைலே வேற. ஆனா சைஃபுக்குள்ள கால் பண்ண சொன்னாருண்ணா. சரி ஓகேப்பா அப்படி கட் பண்ணிட்டு இவனுக்கு ஃபோன் அடிக்கிறேன். என்னடா கால் பண்ண சொன்னேன்? ஏன்னா நான் ஒரு இடத்துல நாளைக்கு vlog எடுக்க போணுமே, என்னடா பண்றது? எல்லாம் விசால் மாதிரியே இருந்தீங்கன்னா எப்படி கண்டென்ட் பண்றது? இப்போ நம்ம எப்படி பண்றது? நாங்க ஏதாவது ஒன்று சொன்னோம்னா உனக்கு சப்போர்ட்டர்ஸ் வேற எங்க வீட்டுல எல்லாம் வேற வந்துடுறாங்க. ஆமா, நான் சொன்னாங்க 2 பேரையும் சப்போர்ட்டர்ஸ் வந்து எடுத்து நிக்கிறாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால வந்து நம்ம கத்த கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துட்டேன். நான் போய் எடுத்து மரியாதையா என்ன அடி வைக்க சாவாத. எதுக்கு நிக்கிறான்னு எனக்கு தான் தெரியும். மரியாதையா இங்க போறான் பாரு, கரெக்டா போறான் பாரு. இவர் பெரிய பிட்டாக்கா பிதர் கோபாலே. அவன் அடி வாங்கி சாவணும், அவன் தலையில தூக்கிட்டு ரோலி ரொம்ப நேரமா ரோலிங்ல தான் இருக்குது. மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. எல்லாருமே அங்கதான் பாக்குறீங்க. எல்லாத்தையும் கட் பண்ணிட்டீங்களா கேக்குறேன். ஆஹா, சீனியர் வச்சுட்டாண்டி கண்ணு, இனி நீ அவ்வளவுதான். நான் பார்த்தா மட்டும் உங்களுக்கு குத்தம் வருது. ஒரு குட்டி ஸ்டோரி அங்கே சொன்னல. இந்த லைட் ஹவுஸோட ஒரு வரலாறு என்ன அப்படின்னாக்கா, இங்கே வந்து ஒரு காலத்தில் வந்து பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க போகும்போது
மீனவர்களோட ஒய்ஃபு, தங்கச்சி, அம்மாங்க எல்லாருமே வந்து விளக்கேந்தி நிற்பாங்களாம். பிகாஸ் தாண்டி போயிட்டாங்கனாக்கா இங்கே கரை இருக்கிறதே தெரியாது. ஏன்னா மெட்ராஸ் இருட்டு ஏரியா, ஸோ வந்து யாருக்கும் தெரியாது. ஸோ அதனாலேயே விளக்கேந்தி நின்று ஒரு கண்டென்ட், அதாவது உள்ளே கூப்பிட்றதுக்காக நின்று இருந்தாங்க எல்லாருமே. ஸோ அதுக்காக வந்து முதல் கட்டப்பட்டது தான் வந்து லைட் ஹவுஸு. அது கூட இது கிடையாது. முதல் கட்டப்பட்ட லைட் ஹவுஸ் வந்து ஜார்ஜ் கோட்டை கிட்ட தான் கட்டப்பட்டதுன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம், அதாவது பீச்சுக்கு அந்த சைடு, அதாவது ஜார்ஜ் கோட்டை மீன்ஸ் இப்போ சட்டமன்றமாக இருக்கிற அதுதான் அந்த காலத்தில் ஜார்ஜ் கோட்டைன்னு அழைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் World War II வரும்போது மெட்ராஸே வந்து இருட்டு குகையில் இருக்கும் போது லைட் ஹவுஸில் மட்டும் லைட் எரிஞ்சிட்டே இருந்த காரணத்தினால வந்து பலார்னு சொல்லி பாவப்பட்டு கிளம்பிட்டானுங்க. அது லைட் ஹவுஸ் சின்ன பின்னாம ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2வது லைட் ஹவுஸ் தான் வந்து ஹைகோர்ட் கிட்ட கட்டப்பட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமும் அது ராயபுரத்து கிட்ட கட்டினாங்க. ஸோ அப்புறம் அதுவும் பயன் இல்லை, ஏன்னா லைட் வெளிச்சம் அந்த அளவுக்கு பத்தலைன்னு சொல்லிட்டு ஒரு பயனும் இல்லை. அதுக்கப்புறம் அதையும் டிஸ்மேண்டில் பண்ணிட்டு, ஏன்னா லைட் வந்து சரியாக அடிக்கலை, எதுவுமே யூஸ் இல்லாத காரணத்தினால சிக்னல் சரியாக கிடைக்கல. ஏன்னா மீனவர்கள் போகிறவங்க எல்லாம் தொலைஞ்சிடறாங்க. இவங்க விலைக்கு நிற்கிறது லைட் ஹவுஸ் வந்து நின்றுச்சு. அதுக்கப்புறம் தான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு 3வது லைட் ஹவுஸ் தான் வந்து நம்மளோட லைட் ஹவுஸ். ஸோ இது வந்து ஜூன் 1, 1894 காலகட்டத்தில் வந்து கட்டப்பட்டிருக்கு. அது முடிஞ்சது வந்து 1977 தான் இது கட்டி முடிச்சு ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது நம்ம இப்போ வந்து இதுதான் வந்து அடையாள சின்னம். இன்னி வரைக்குமே மீனவர்களுக்கு வந்து ஒரு அடையாளமா இது வந்து காணப்பட்டு வருது. ஆமா, இது வந்து ரொம்ப வந்து இல்ல பாப்புலர். இதான் மெட்ராஸ் வந்து சென்னையா மாறினதுக்கு அப்புறம் இதுதான் வந்து ஒரு இது. கில்லி படத்துக்கு அப்புறம் தான் நிறைய பேர் கிரேஸ் வந்து நிறைய கப்பல்ஸ் வந்து மேல உட்கார வர ஆரம்பிச்சாங்க. ஆமா, வலம் வந்து கொண்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் ஏதோ ஒண்ணு. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ இப்போ அடுத்த கண்டென்ட் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நாங்க ஒரு பிளாகா இப்போ கவர் பண்ண போறோம். இந்த மாதிரி சீரீஸ்ல வந்து இப்போ இது எபிசோடு எத்தனை போகலாம் எனக்கு தெரியல இந்த சீரீஸ்ல. ஸோ எத்தனையோ எபிசோட் போகலாம். ஆனால் வந்து எபிசோட் நம்பர் 1 பத்தி இப்போ லைட் ஹவுஸ் நம்ம ஊர். ஆமா, மெரினா கடற்கரை செகண்ட் லார்ஜஸ்ட் மெரினா கடற்கரை. அதுக்கே வந்து அது தனியாக கண்டென்ட் எடுக்கணும். ஏன்னா இப்போதைக்கு டைம் இல்லை, சாப்பிடணும், இங்கே கண்டென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு கண்டென்ட் அங்கே ரெடியாக இருக்கு. அது செகண்ட் எபிசோட்ல பார்ப்பீங்கன்னு நம்புறேன். சரி ஓகே கைஸ், புறாங்கெல்லாம் லாவிட்டு இருக்கு. இந்த அழகான ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருவாங்க. அதுக்கு நம்ம சாப்பிட போவோம். ஈரக்காத்தெல்லாம் எதையாக தூங்கி போனேனே எப்போ அள்ளி கொண்டாடும் பூமிக்கு பேரப்புள்ள நான் இப்போ அடடா உறவா ஒரு மரத்தடி இருக்கும் இணையா துணையா வழி முழுவதும் இணைக்கும். காணும் பூமி எல்லாம் உன்னோட ஊராகுமே, சாதி பேரமெல்லாம் இல்ல நீ அழகமே. எந்தூரு என்னாது என் பேர் உண்மைய நீ சொல்லு தங்கராசா. மனசுக்கு வயசில்ல, பறவைக்கு தசையில்ல, துன்பங்கள் தூளாகி போகும் தூசா. எங்கோ பாதைகள் போகுதோ தூரம், அங்கே போகிறேன் எங்கோ பாதைகள் போகுதோ தூரம், அங்கே போகிறேன். வெல்கம் டு SF Vlogs. இந்த விஷயத்தை மூச்சு காட்டு. என் தம்பி கண்ணாடி போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த கண்ணாடி டிரான்ஸ்பரண்டா தெரியல, டிரான்ஸ்பரண்ட் கூட தெரியாம. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. ஓகே கைஸ்,